என்னதான் மெட்டா அமெரிக்க நிறுவனமா இருந்தாலும் அதை பயன்படுத்துறதுல இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. தற்போதைய கணக்கெடுப்பின்படி ஃபேஸ்புக் பயனாளர்கள்ல இந்தியர்கள் 375 மில்லியன் பேர் இருக்காங்க. இந்தியால எடுக்கப்பட்ட தேசிய ஆய்வு ஒண்ணுல 9லேருந்து 17 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க 10ல் 6 பேரு 3 மணி நேரத்துக்கும் மேல சமூக ஊடகத்திலேயோ இல்லாட்டி கேமிங் தளத்திலேயோ தான் செலவிடுறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. இளைஞர்கள் சமூக ஊடகத்துல நிறைய நேரம் செலவிடுறது நல்லதா கெட்டதான்னு இப்ப வரைக்கும் நிறைய விவாதங்கள் போயிட்டு தான் இருக்கு. மற்ற நாடுகளை விட இந்தியால இணைய சேவையோட விலை மலிவா இருக்கிறதுனாலதான் மக்கள் சமூக ஊடகத்துல நிறைய நேரம் செலவிடுறதா சொல்றாங்க. சமூக ஊடகத்தோட தாக்கத்தை பத்தியோ அதோட தீர்வை பத்தியோ மக்கள் என்ன சொல்றாங்கங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா டைம் வேஸ்டிங். அதில் நம்ம ஆக்சுவலாக நமக்கு ரெக்கார்டான வீடியோ சர்ச் தான் பண்ணி போகிறோம். லாகின் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுற வீடியோ அந்த வீடியோ கண்டி போகிறோம். ஆனால் முடிச்சுட்டு அது வெளியில் வரும்போது ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்டிங் தான். இன்னைக்கு ஜென்ரேஷன் எல்லாருமே சோசியல் மீடியாவில் தான் இருக்காங்க. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட ஒர்க் ஷெட்யூல் ஒர்க் பிஸியை பொறுத்து. ஸோ நான் 2-3 இடத்துல ஒர்க் பண்ணுறதுனால சோசியல் மீடியாவில் இருக்கேன். பட் சோசியல் மீடியா எங்கேஜில் இருக்கேன். பட் ஒர்க்லேயும் ஒர்க் டயத்தில் ஒர்க் போயிட்டுருக்கோம். அது சோஷியல். என் பிள்ளை ஸ்கூலில் +2 படிக்கிறாங்க. அவங்க பாதி நேரம் அந்த ஃபோனில் லீவுனா சனி ஞாயிறு ஃபுல்லாக பார்ப்பாங்க. படிக்கிற நேரம் பார்க்க மாட்டாங்க. மற்ற பிள்ளைங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃபோன்ன்றது இப்போ எல்லா பிள்ளைக்கும் அது ரொம்ப முக்கியத்துவமாயிடுச்சு. அதனால நிறைய பாதிப்பும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா தான் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணி தான் இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் வேலை முடிச்சுட்டு பிறகு சோசியல் மீடியா ஃபுல்லாக, ஏன்னா என்னோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் டைம் தான். ஜஸ்ட் 2 hours ஒர்க்கிங் ஆஃபீஸ் டு திருப்பி நான் வீட்டுக்கு போகிறது. எனக்கு ஆல்மோஸ்ட் சோசியல் மீடியா தான். சில விஷயங்கள் சோசியல் மீடியா கேட்டால் நான் ஃபுல் அப்டேஷன் இருப்பேன், பயங்கரமாக இருப்பேன். என்னோடய ஆஃபீஸ் கொல்லிக்கே சொல்லுவாங்க, ஏன்னா இவ்வளோ அப்டேட்டாக இருக்குன்னா நான் ட்ராவல் பண்ண சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் மீடியாவில் தான் ட்ராவலே பண்ணுறேன். நான் நிறைய விஷயம் நெட்வொர்க் பில்ட் ஆகுது, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. ஆமாம், நேரில் போய் ஒரு சிலரை பார்த்து பேச முடியாத கான்டாக்ட்லாம் ஒர்க்கை வச்சு சோஷியல் மீடியா யூஸ் போகும்போது நமக்கு கான்டாக்ட் அது மூலமாக நிறைய ஜென்ரேட் ஆகுது. டைம் வேஸ்ட் தான். ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன் இன்ஸ்டாவில். அது ஒரு 1 hour கிட்ட அடி பண்ணுவேன். மற்றபடி என்னோட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், அதனால் ப்ராஜெக்ட்க்கு நான் ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி யூஸ் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிப்பேன். சிலது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதுதான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போக போக நம்மளுக்கு தேவையில்லாத கண்டென்ட்டும் வரும். நம்ம அந்த ஃப்ளோவில் நம்ம அதுலேருந்து வெளில வரதுனாலுமே நம்ம அதில் தான் போய் தர வேண்டியதாக இருக்குது. எப்படி இதுலேருந்து வெளில வர்றது அப்படிங்கிற மாதிரி. நியூஸ் அப்டேட்டு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது சில நேரம் அதே நம்ம டைமை ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அது எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கோ அதோட மைனஸ் தான் அதிகமாக இருக்குது சோசியல் மீடியானால. சோசியல் மீடியான்றது எப்படி சொல்லுவோம், நம்ம வளர்கிறதுக்கு இருக்குது, கெட்டுறதுக்கு இருக்குது. நம்ம எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அது ரிலேட்டட் தான். ஸோ என்னோட இதில் நீங்கள் சர்ச் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்னஸ் ரிலேட்டட் தான் ஃபுல்லாக நான் சர்ச் பண்ணுவேன். சம் ஃபன்ஸ் இருக்கும், அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், தட்ஸ் ஆல். பட் ஃபுல்லாக கவரேஜ் அதிகம்னா ஒரு 70 to 80% ஃபிட்னஸ் ரிலேட்டட் தான். ஸோ என்னோட நாலேஜை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கோ, என்னோட ஃபிட்னஸ் நாலேஜை நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு நான் இன்ஃப்ளூயன்சர் தான். நான் ஆக்சுவலாக தெரியப்படுத்துறதுக்கு. ஸோ அதர் இன்ஃப்ளூயன்சர்ஸு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக என்ன ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, அவங்க என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு, ஸோ அது ஃபிட்னஸ் ரிலேட்டட் எல்லாமே A to Z அப்டேட்டாக இருப்பேன். ஸோ தட்ஸ் வை மீன்ஸ் நம்ம வளரணும்னா வளரலாம், கெடணும்னா கெடலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. அது ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம ஏதாவது புக்ஸ் அப்படி இல்லைன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஒரு டேலண்ட் இருக்கும்ல, அதில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக தெரில. மேபி நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா இதில் டைம் ஸ்பெண்ட் தோணும். எப்போ நம்ம வேலை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் நானும் மேபி அதான். வேலை இல்லைன்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரி தான் போகும். பட் வேலை இருக்கிற டைமில் அது ஃபீல் ஆகாது, அந்த மாதிரி பார்க்க தோணாது. அடுத்தடுத்து ஒர்க் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். அதான் நம்ம ஏதாவது ஒரு கோல் ஒன்று செட் பண்ணிவிட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ மார்னிங் என்னால் ஒரு 2 hours ஒர்க் அவுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன், அந்த டயத்தை மொபைலுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த டயத்தை சேவ் பண்ணலாம், கொஞ்சம் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம். இல்லை, நான் ஒரு ஃபோனை வச்சுட்டு இது பக்கம் போகக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அது 1 hour மேலே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அதனால தான் நான் எவ்வளோ நான் லீவ் டைமில் கூட நான் வச்சுட்டு ஒதுங்கலாம் பார்ப்பேன். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. திருப்பி நான் லீவ் டைமில் கூட நான் ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நானும் வெளியே ஒன்று தான் பார்க்குறேன். கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துடும் வெளியே. ஆனால்
மக்களோட கருத்துக்களை வச்சு சமூக ஊடக அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரதுக்கான வழிகள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தணும். சமூக ஊடக பயன்பாட்டுக்குன்னு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி மற்ற நேரங்கள்ல கல்வி, வேலை, உடற்பயிற்சின்னு முக்கியமான செயல்களுக்கு கவனம் செலுத்தணும். ரெண்டாவதா, டிஜிட்டல் டீடாக்ஸ்னு சொல்லப்படுற குறிப்பிட்ட காலத்துக்கு சமூக ஊடக பயன்பாட்டை நிறுத்திட்டு இயற்கையோடயோ நண்பர்களோடயோ நேரம் செலுத்தணும். மூணாவதா, சுய விழிப்புணர்வோட இருக்கணும். சமூக ஊடகங்களோட தீமைகளை என்னன்னு உணர்ந்து அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யணும். சமூக ஊடக பயன்பாட்டை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதோட நம்ம வாழ்வின் ஒரு அங்கமா இல்லாம நம்ம வாழ்க்கைய மேம்படுத்துற ஒரு கருவியா இத பயன்படுத்த கத்துக்கிறது ரொம்ப அவசியம்.